ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நான் நிறைய வேலை வாங்க போகிறேன். அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீட்டில் நிறைய கோழி வளர்த்துறோம். அந்த கோழிலாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கூண்டு ரெடி பண்ணியிருக்கோம். குட்டி குட்டி கோழி நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கோழி குஞ்செல்லாம் கூட்டிகிட்டு போகுது. அது மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா என்ன ஆகிடுதுன்னா, கோழி குஞ்சு காணாமல் போயிடுது. அதனால் நாங்கள் வந்து கோழி குஞ்செல்லாம் அடைக்கிறதுக்காக அந்த கூண்டு செஞ்சோம். எனக்கு பார்த்திங்கன்னா கோழி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து நிறைய கோழி வளர்ப்பேன். எங்கள் வீட்டு கோழிகள்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். கோழி கூண்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தேங்காயெல்லாம் உடச்சி போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் இவ்வளோ தேங்காய் எதுக்காக உடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்காக இவ்வளோ தேங்காய் நாங்கள் உடச்சி போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து அங்கேயே வீட்லேயே வந்து தேங்காய் மட்டையெல்லாம் உரித்து கொடுத்து விட்டுட்டாங்க எங்கள் மாமனார்கிட்ட. அவர் நேற்று வந்து கொண்டு வந்து இங்கே எங்கள் வீட்டில் போட்டுட்டார். இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து லீவு, அதாவது வேலை இல்லை, அதனால் வீட்டில் இருக்காங்களா. அப்புறம் அவங்களே தேங்காயெல்லாம் உடச்சி போட்டுட்டாங்க. கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இப்படி உளித்து நாங்கள் உடச்சி போட்டு தான் தேங்காய் எண்ணெய் எடுப்போம். நாங்கள் வந்து கடைகளில் வாங்க மாட்டோம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இவர் தேங்காய் உடச்சி போட்டுட்ருக்காரு. இப்போ தான் கொஞ்சமாக உடச்சி போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 தேங்காய் இருக்கும். இப்போ தேங்காய் உடைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த தேங்காயில் வந்து மேலே வந்து தளைஞ்சு வந்த மாதிரி இருக்குங்களா, அதாவது தென்னை மரம் வளரும் பார்த்திங்களா, அந்த தேங்காய். இது வந்து அப்படியே நாங்கள் மட்டையோடு வச்சுருக்கும் போதே இது வந்து அப்படியே முளைச்சி வந்துடுச்சு. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு தேங்காய் பூ இருக்குது. இது பார்க்கறதுக்கும் சாப்பிடவும் மனசு வரல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் இதை சாப்பிட்றதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எழுந்து வந்துருச்சிட்டாங்க. அப்புறம் இதை வாங்கிட்டு போயிட்டு எங்கள் பாப்பா கிட்டே காமிச்சிட்டு அப்புறம் என் பையன்கிட்டையும் காமிச்சேன். அப்புறம் பாப்பா வந்து இந்த கொஞ்சமாக கடிச்சிட்டாங்க பாருங்கள். குட்டி பாப்பா தான், அவங்க கொஞ்சமாக தான் கடிச்சிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இவங்க யாரும் சாப்பிடல. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் பூவோட அருமையே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பையன்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இதெல்லாம் நானே சாப்பிட்டுட்டேன். இந்த கொஞ்சம் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் உடச்சி நான் எடுத்துகிட்டு வந்து வெயிலில் கட்டில் போட்டு கட்டில் மேலே காய வச்சுருக்கேன். நம்ம தரையில் போட்டோம் அப்படின்னா காற்றடிக்கும் போது மண் விழுந்து தேங்காய் மேலெல்லாம் விழுகும், மண் பறந்து வந்து விழுகும். அப்போ அந்த தேங்காயெல்லாம் வந்து அழுக்காயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே ஆட்டினோம் அப்படின்னா அந்த மண்ணோடு சேர்ந்து தேங்காய் ஆட்டும் பொழுது எண்ணெய் வந்து அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து மஞ்சள் கலர் ஆயிரும். அதனால வந்து நான் கட்டில் மேலே போட்டு நான் காய வச்சுருக்கேன். இது வந்து அவ்வளோக்கா மண் வந்து விழுக வாய்ப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கட்டிலில் காய போட்டிருக்கேன். உங்கள் ஊர் பக்கமெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் உடச்சி போட்டு தேங்காய் எண்ணெய் எடுப்பீங்களா, இல்லை தேங்காய் எண்ணெய் எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இது வந்து நான் காய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதுக்கு அடுத்த வேலைக்கு போகலாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் மரம்லாம் பாருங்கள். எங்கள் வீட்டு மரம் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிளை வந்துருச்சு. அது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த கரண்ட் ஒயரில் மோதுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி தான் வீட்டில் இருக்கிறனால இந்த மரம்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டாங்க. அப்புறம் என் பாப்பா வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டாங்க பார்த்திங்களா. வந்ததும் நாங்கள் வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ வச்சுருந்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடல, யாருமே சாப்பிடல. ஸோ அதையும் நாமளே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை சாப்பிட வந்துட்டேன். நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேணான்னு சொல்கிறவங்களுக்கு நாம் ஏன் கொடுக்கணும். அதாவது இன்றைக்கி வந்து ஃப்ரீயாகவே நமக்கு வந்து இந்த தேங்காய் பூ வந்து கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து இந்த தேங்காய் பூ வந்து அவரே ரெடி பண்ணிடுவார். தேங்காய் வந்து மட்டையோடு கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பூ வந்து அதுலேயே தளைஞ்சு வந்துடும், செடி தளைஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு பின்னாடி வந்து நிறைய செடியெல்லாம் தளைஞ்சு வந்துருச்சு. அதெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் அந்த மரம் வந்து வெட்டணும் பார்த்திங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வந்தேன். அப்புறம் என்னோடய பையன் வந்து நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. தேங்காயெல்லாம் வந்து சாக்கில் போட்டு கட்டி எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பையன் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை கட்டி எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் வச்சுருவேன். இது மறுபடியும் நாளைக்கு காலையில் காய வைக்கணும்.
நான் அடுத்தடுத்த வீடியோவில் இதை வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் தேங்காய் எண்ணெய் ஆட்ட நான் தான் போவேன் மில்லுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நாங்கள் வெட்டி வச்சுருந்த அந்த மரம் அதெல்லாம் எடுத்து எல்லாம் கொண்டு போய் தூக்கி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மரம் வந்து நாங்கள் கொஞ்சமாக தான் வெட்டியிருக்கோம், கொஞ்சம் நிழலுக்கு இருக்கட்டும்னு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.